இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நம்மை படைத்தவர், நம்மை பராமரித்து வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை வழிநடத்துகிற நல் நேரமாக இந்த வாய்ஸ் ஆஃப் காட் அமைந்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் வாழ்வாக்கி கொள்ள நாம் கடந்து வரணும். அப்ப கிடைக்கலாம் அன்பின் அந்த இறை பிரசன்னத்தின் காரியங்களை உணர்ந்து கடந்து வரலாம். ஏசியா புத்தகம் 66ஆம் அதிகாரத்திலே அந்த 2வது வசனத்தை பிற்பகுதியை தூய ஆவியானவர் தானே காண்பிக்கிறார். ஏசியா 66 2ஆம் வசனத்தை பிற்பகுதியை காண்பிக்கிறார். எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். என்று அது சொல்லுகிற பொழுது விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் எல்லோரையும் உற்று நோக்கி பார்க்கிறான்கிற ஒரு கருத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கருத்தோடு கூட இங்கே கொண்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்கிறது. அதை சொல்லுகிறது எளியோரையும் 3 பேர் எளியோரையும், அதாவது தான்கிற கர்வம் ஆணவம் இல்லாமல் எளிய நிலையில் உட்பட்டவர்கள். சிலருக்கு பணம் பொருள் அதெல்லாம் இருக்குமானாருக்கு அவங்களுக்கு தான்கிற கர்வமும் ஆணவம் அகமாகும், நெஞ்சில் சிறுக்கல்கள் உண்டாயிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் ஏதோ கடவுள் கொடுக்குறாங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் தானே பாதுகாத்து பராமரித்து வந்துருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு எளிய நிலையிலே வாழ்கிற எளியோரையும். அடுத்தது உள்ளம் வருந்துவோரையும். இன்னைக்கு நாம் பார்க்கிற பொழுது உள்ளம் வருந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எளியோர் ஒரு பக்கம் இருக்கிற பொழுது உள்ளம் வருந்துகிறவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற சூழ்நிலையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே உள்ளம் வருந்துகின்ற மக்கள் அதிகம் உண்டு. கடந்து போக முடியாதபடியும் இகழ்ந்து செயல்பட முடியாதபடியும் இந்த வாழ்க்கையிலே உள்ளம் வருந்துகின்ற மக்கள் அதிகம். வந்துகிறது. மூணாவது பார்க்கணும், என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குகிறேன் என்று சொல்லுகிறார். 3 கருத்துக்களையும் அங்கே பெற்று வைக்கிறார். 1 எளியவர்கள், 2வது உள்ளம் வருந்துகிறவர்கள். இந்த உலக சொல்லிக்கு ஒத்திருமல்ல, பாவ வாழ்க்கையிலே வாழ்கிற மக்களை பார்த்து உள்ளம் வருந்துகிறார்களே அவர்களையும். 3வது என் சொல்லுக்கு அஞ்சி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையும் ஆண்டவர் தானே கண்ணோக்குகின்றார். இந்த கருத்துக்களை நான் பார்க்கிற பொழுது 2 குறிப்பேடிலே 16ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் கொண்டு இந்த கருத்தை நாம் பார்க்க முடியும். அதில் என்ன சொல்லுவார் என்றால், அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் வைக்கிறார். யாருக்கு? 1 எளியவர்களுக்கு, 2வது உள்ளம் வருந்தவர்களுக்கு, 3வது பார்க்கிற பொழுது அவர் சொல்லுக்கு அஞ்சு வாழ்கிறவர்களுக்கு அவர் ஆற்றலை அளிக்கிறார். அந்த காரியங்களிலே கற்றிருக்கிறார். நான் கண்ணோக்குகிறேன் சொல்லுகிறவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் தருகிறார். நம்முடைய வாழ்க்கை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போ. அன்பின் ஆண்டவரே, விண்ணகத்திலிருந்து நீர் எங்களை கண்ணோக்குகிறேன். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை கண்ணோக்குகிறேன். எங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளை கண்ணோக்குகிறேன். இந்த உலகத்தின் சூழ்நிலையை நாங்கள் படுகிற எல்லா நிலையும் நீர் கண்ணோக்குகிறேன். உம்முடைய அன்பின் இரக்க பெருக்கம் எங்களை நிரப்பி ஆசீர்வாதத்துக்குள் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கண்ணோக்குகிறவர் நீரே, எங்களுக்கு பராமரிப்பு நடப்பிக்கிறவர் நீரே. உமக்கே துதி, உமக்கே தோத்திரம், உமக்கே ஆராதனை இன்றும் என்றும் எக்காலம் உண்டாகட்டும். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
வார்த்தை கேட்டு